ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பழனி பயங்கர யோசனையில் இருக்காங்க. நம்ம பாண்டியன் கிட்ட வந்து கடை விஷயமா, அதாவது தொழில் ஆரம்பிக்கிற விஷயமா எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, என்னடா உங்கள் எல்லார்கிட்டையும் தான் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னடானா ஆளுக்கு ஒரு யோசனையில் இருக்கீங்க. டே பழனி, என்னடா தீபாவளிக்கு ஏதாவது உனக்கு வேணும்னா சொல்லுடா, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மச்சான். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடு பேசுகிறாங்க. டேய் பழனி, எதுவாக இருந்தாலும் இந்த மச்சாங்கிட்ட நீ தாராளமாக சொல்லலாம் பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மச்சான், நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல மச்சான். இருந்தாலும் இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியல. பேசியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னம்மாமா அப்படி என்ன விஷயம் சொல்லுங்களேன், எதுக்காக இப்படி வள வள கொல கொலன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த சொல்கிறேன் மாப்பிள்ள, நான் சொல்ல தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, மாமா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக சொல்லலாமே மாமா, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்லைடா கதிர், இப்போ நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மச்சான், என் அண்ணனுங்க எனக்கு தொழில் தொடங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இனிமே உங்கள் கடையிலலாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் சுகன்யாவுமே நம்ம தனியாக ஒரு தொழில் தொடங்கி அதாவது நாளைக்கு நமக்கு குழந்த குட்டின்னு சொல்லி பிறந்தாலுமே அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல. இப்போ வரைக்குமே நீங்கள் ஒருத்தர் ரூபா கூட எனக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிற. நாளைக்கே குழந்த குட்டினா அதுக்கெல்லாம் எதை வச்சு செலவு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா மச்சான். அது மட்டும் இல்லாமல் சுகன்யா அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் என்ன இது என்ன பொழப்பு பொழைக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் சுகன்யா அண்ணன்கிட்ட தொழில் தொடங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணனுமே எனக்கு ஏதோ கடை வச்சு கொடுக்குறாங்களாம். எனக்கு இதை எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல மச்சான். நான் உங்கள் கடையில், அதாவது நம்ம கடையை விட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சரவணன் எடுத்துட்டு, மாமா என்ன மாமா, அப்போது நீங்கள் தனியாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாப்பிள்ள, அது எப்படி நான் இங்கேயே இருக்க முடியும்? என்ன மாமா பேசுகிற, நீ தனியாக கூட தொழில் தொடங்கு மாமா, அது பிரச்சனை கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாத மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன பழனி திடுதிப்புன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற? அப்போது உன்னை என்ன நான் கொடுமை பண்ணுறேன்னா? உனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கியா பழனி? உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நான் பணம் கொடுக்குறேன் இல்லடா, நீ என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்காமையே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், செந்தில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆமாம் இவர்கிட்ட கேட்டுட்டாலும் அப்படியே பணத்தை அள்ளி அள்ளி கொட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது பழனி இருந்துட்டு, மச்சான் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மச்சான். ஆனால் சுகன்யாவோட வீட்டில் உள்ளவங்களும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனுங்களுமே எனக்கு தொழில் வச்சு கொடுக்குறதா எப்போவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அது முத்திருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆத்தாவுமே நான் நல்லா ஒரு தொழில் தொடங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத. நீ தொழில் தொடங்கி நீ சந்தோஷமாக இரு, உன் வாழ்க்கையே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. ஆனால் அதுக்காக நீ இந்த வீட்டெல்லாம் விட்டு போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் இங்கே கோமதி, ராஜி, அப்புறம் சுகன்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க ஏதோ வீட்டை விட்டு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் கோமதி, உன் தம்பி பழனி இந்த வீட்டை விட்டு போகிறானா? அவங்க அண்ணனுங்க ஏதோ பெருசாக தொழில் தொடங்கி கொடுக்குறானுங்களாம். அதனால் சாரு இந்த வீட்டை விட்டு போகிறாராம். என்ன பழனிக்காக நான் ஒன்றுமே கொடுக்கல, மாத சம்பளம் கொடுக்கலன்றதுக்காக உன் தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமாக கேட்கவும், உடனே கோமதி இருந்துட்டு, நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி, ஏண்டா எதுக்காகடா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்? இல்லைக்கா, அண்ணனுங்க தான் இது ஏதோ எனக்கு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசுகிறாங்க. டே பழனி, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ நம்ம கடையிலே வேலை பாரு. இங்கே பாருங்க,
பழனிக்கு மாதம் மாதம் நீங்கள் சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் சுகன்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புருஷனை இந்த வீட்டோட அடிமையாகவும் கடையில் ஒரு எடுபுடியாகவும் அப்படி இப்படின்னு மாற்றிடுவாங்க. கடைசி வரைக்கும் வேலைக்காரனாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, இப்போ நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அத்தாச்சி, என்ன அத்தாச்சி, உங்கள் தம்பி தனியாக தொழில் தொடங்கி செட்டில் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா என்ன? நீங்கள் பாட்டுக்கு இதே கடையில் இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் தம்பி இந்த வீட்டுக்கு ஒரு எடுபடியாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா சுகன்யா, என் தம்பி எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். நான் கல்யாணம் ஆகி வந்ததுமே என் கூடவே வந்துட்டான் என்னை பிரிய முடியாமல். இப்போ போய் அவன் வீட்டை விட்டு போனான் அப்படின்னா கண்டிப்பாக அது என் மனசுமே ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பலன் இருந்துட்டு, அக்கா எனக்குமே இந்த வீட்டை விட்டு போக பிடிக்கலக்கா, சுகன்யா நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம், ஆனால் அண்ணனுங்க தொழில் தொடங்கி கொடுக்கட்டும், நம்ம அந்த தொழிலவுமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த வீட்டில் எதுவுமே யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசாமல் தான் இருந்தேன். இதுக்கப்புறமெல்லாம் என்னுடைய உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை விட்டு தான் போகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்கவே முடியலைங்க. அதுவும் நமக்கு சரியாக ரூமு கூட இல்லை. அது அத்தாச்சியும் பாண்டி அண்ணனும் நமக்கு அந்த ரூமை விட்டாங்க. அவங்களும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஹாலில் தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த ரூமே அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. மெத்த கல் மாதிரி இருக்குது. ரூம்குள்ளே கொசு கடி, ஃபேன் இருந்துமே கொசு. இப்படி எக்கச்சக்கமான கொடுமையெல்லாம் நான் இந்த வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இனிமேலாம் இப்படியெல்லாம் என்னால் வாழவே முடியாது. நானும் வசதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் எனக்கு அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தொழில் தொடங்கி தரேன், பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே சொன்னாங்க. நானும் சரி நமக்கும் நல்ல வாழ்க்கை அமைதியே அப்படின்றதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். இப்படி இருக்கிறப்போ இப்போ வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் நான் கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் நம்ம வீட்டுக்கே போகணும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் ராணி மாதிரி அந்த பெரிய பங்களாவில் நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறமும் யாருக்காகவும் நான் என் வாழ்க்கையை இப்படி அதாவது விட்டு கொடுக்க நான் விரும்பலைங்க. நான் நினச்ச மாதிரி பணக்கார ஒரு வாழ்க்கையை வாழணும். என் புருஷன் பெரிய தொழிலதிபராக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உயரணுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக நீங்கள் மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு உங்கள் மச்சானுக்கு எடுபடியாக இருந்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கப்புறமாவது மான ரோஷம் சூடு சொரணையோடு வாழணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைங்க. அப்போ தான் நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் நான் ஒருவேளை நம்ம குழந்தை பிறந்து பெரியவனாக வளர்ந்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் அவனுக்கும் மரியாதை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா அவனையுமே நீ பாண்டியனுக்கு எடுபடியாக இருந்த பழனிக்கு பிறந்த பையன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையுமே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. சொந்த காலில் நில்லுங்க, குடும்பத்தை நீங்கள் தான் பார்க்கணும். இதுக்கப்புறமும் மற்றவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி அசிங்கப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு படன்னு அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே கொட்டி தீத்துறாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட யோசிச்சே பேச மாட்டிங்களா? அத்தைக்கும் மாமாவுக்கும் மனசு கஷ்டப்படுகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாக தனி கொடுத்தனும் போயிட்ட. ஆனால் நான் அப்படி ஒன்றும் கிடையாது. சரி, இந்த வீட்டிலே இருந்தாலுமே இத்தனை நாளாக இது வரைக்குமே ஒரு ரூபா கூட அவர் சம்பாதிச்சு வந்து என்கிட்ட கொடுத்தது கிடையாது. தனியாக வெளியே போயிட்டு எங்கேயாவது சுற்றி பார்க்கணுமா? இல்லை. ஒரு முழம் பூ அதுவும் இல்லை. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவாங்களா? அதுவும் இல்லை. ஒத்த ரூபா கூட இது வரைக்கும் அவங்க எனக்காக செலவு பண்ணதே கிடையாது. இனிமேலும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை மீனா. நீ வந்து இந்த விஷயத்தில் தலையிடவே இடாத. செந்தில கூட்டிக்கிட்டு நல்ல மாதிரி நீ தனி கொடுத்தனும் போயிட்ட. நீயும் கவர்மெண்ட் வேலை, அதே சமயம் செந்திலும் கவர்மெண்ட் வேலை. இப்போ வர பணத்தை எதுவுமே வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மொத்த பணமும் செலவாயிடும் அப்படின்றதுக்காக நீ நைஸாக கலந்துக்கிட்ட. ஆனால் நாங்கள் மட்டும் இதே வீட்டில் இருந்து கஷ்டப்படணுமா என்ன? ஏங்க, நான் சொல்கிற பேச்சை தாங்க நீங்கள் கேட்கணும். நாம் இந்த வீட்டை விட்டு போகிறோம். உன் அண்ணனுங்க சொன்ன மாதிரி நமக்கு கடையை வச்சு கொடுப்பாங்க. நம்ம அந்த கடையை வச்சு அழகாக தொழில் நடத்தி மற்றவங்கள நீங்கள் வேலை வாங்குங்க. சேர் மேலே கால் போட்டுக்கிட்டு நீங்கள் முதலாளியாக உட்காந்து மற்றவங்கள வேலை வாங்குங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுங்க. இனிமேலாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு வந்து அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவோட விருப்பத்தை வந்து
தெள்ள தெளிவாக சொல்லிடுறாங்க எல்லார்கிட்டையுமே. நம்ம கோமதிக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. இங்கே பாருமா சுகன்யா, நான் சொல்கிறத கேளுமா. உனக்கு உன் புருஷனுக்கு எம்பிட்டு பணம் வேணும்னு மட்டும் சொல்லு. மாதம் இம்பிட்டு பணம் வேணும்னு சொல்லு. கண்டிப்பாக அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். என் தம்பியை மட்டும் என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடாத சுகன்யா, ப்ளீஸ்மா. சின்ன வயசுலேருந்து அவன் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. நான் மட்டும் இல்லை, அவனும் அப்படி தான். என் பழனி தம்பி என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அவன் போயிட்டு போகிறான். அவனுக்கு பணம் தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லி பேசவும், உடனே செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க? 30 வருஷமாக பழனி மாமா உங்கள் கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஒத்த ரூபா அவருக்காக கொடுத்துருப்பீங்களா? இல்லை இல்லை, இப்படியே இருந்தால் எப்படி? சரி, அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் ஒரு குடும்பம் வந்துருச்சு. அவருக்குமே சில செலவுகள்லாம் இருக்கும்ல. இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ரூபாக்கும் உங்கள் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவருக்குமே அவமானம் தானே. சரி, அவரெல்லாம் ஏற்றுப்பார். இப்போது வந்தவங்க அதை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் அதை கொஞ்சமாவது யோசித்து பார்த்து, கல்யாணம் ஆனத்துலேருந்து நீங்களாம் பார்த்து சம்பளம் கொடுத்துருக்கணும். நீங்கள் அதை கொடுக்கவே மாட்டீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எப்படியோ உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன். நான் உங்ககிட்ட இருந்து அதாவது விடுதலை சுதந்திரமாக நான் இப்போ இருக்கிறேன். நான் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இல்லை பழனி மாமா. ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட உங்ககிட்ட தான் வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் கையேந்தணும். இந்த மாதிரி பொழப்பு யாருக்குமே வேண்டாம். இங்கே பாருங்கள், பழனி மாமா தனியாக போகட்டும். போயிட்டு அவர் குடும்பத்தை அவர் பார்க்கட்டும். அவர் தொழில் செஞ்சு அவர் முன்னேறட்டும். இதை எதுக்காக நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமாக எங்கள் பாண்டியனை வெளுத்து வாங்குறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் தேவையில்லாமல் மாமாவையும் அத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. நான் இவர் கூட வேலை செஞ்சு அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு ஷோஃபா மேலே உட்காந்துடுறாங்க. ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. அரசு இருந்துட்டு, அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா, தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கவும், வேண்டாப்பா அரசி, வேண்டவே வேண்டாம். இவங்க எல்லாருமே என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அம்புட்டு தான். நான் இவங்களுக்காக எம்புட்டோ உழைச்சிருக்கேன். இந்த குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே பாடுபட்டிருக்கேன். எனக்கு சொந்த பந்தமாலாம் எதுவும் இல்லைப்பா. என் குழந்தைங்க தான் என் உலகமே. இவங்களுக்காக நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்ற விஷயம் கோமதிக்கு தெரியும். பழனிக்காக மட்டும் நான் எதுவும் சேர்த்து வைக்காமல் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேளா? பழனிக்குமே நான் பேங்க்கில் தனியாக பணம் போட்டு வச்சுருக்கேன். மாத சம்பளம் 30,000 ரூபாய்க்கு மேலேயே அவனுக்கு நான் போயிட்டு பேங்க்கில் அவன் பேரில் போட்டு வச்சுருக்கேன். அது அவனுக்கே தெரியாது. நான் என்ன இவ்வளோ வேலையும் வாங்கிக்கிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் நடுத்தரவில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்லை. பழனியை பற்றி நான் யோசிக்க மாட்டேனா? அவன் இந்த குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் எம்பிட்டு உழைச்சான்றது எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டது அம்பிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. மச்சான், இப்போ கூட நான் நீங்கள் சம்பளம் கொடுக்கல அப்படின்றதுக்காக தனி கொடுத்தனும் போகணும், இல்லை தனியாக தொழில் தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இப்போ வரைக்குமே சுத்தமாக வந்ததில்லை மச்சான். நீங்கள் கண் கலகாதீங்க. என் அண்ணனுங்க வந்து என்னை வற்புறுத்திக்கிட்டே இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவும் சொல்லிக்கிட்டே இருந்தா, இனிமேலாம் இப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா. நான் யாருக்கு தான் பதில் சொல்லுவோம் மச்சான்? மச்சான் நீங்கள் மனசு உடஞ்சி போயிடாதீங்க மச்சான். நான் யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மச்சான். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் மச்சான். எனக்காக நீங்கள் பணம் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்றதுக்காகலாம் நான் இப்படி பேசலை. இப்போ முன்னாடி வரைக்குமே எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவோ இல்லை உங்களையும் அக்காவையும் பிரிஞ்சு போகணுன்ட்டு என்றைக்குமே நான் எப்போவுமே ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதில்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழையுமே கண் கலங்கி பேசவும் சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க பணம் சேர்த்து வச்சுருந்தா வச்சுருக்கட்டுமே. இத்தனை வருஷமாக நீங்கள் உழைச்சிங்கல்ல, அதுக்கான பணம் தான் அது. அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டை விட்டு போகலாம். அப்படி கொடுக்கலனாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக எங்கள் சுகன்யா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் சுகன்யா இருந்துட்டு, இல்லை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போவோம், நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா. கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, இனிமேல் யாருக்காகவும் அழுகாத. நம்ம பெத்த பிள்ளையே நம்மளை புரிஞ்சிக்காம தனி கொடுத்தனம் போயிட்டான். இவன் போய் நம்மளை புரிஞ்சுக்குவானா அப்படின்னு சொல்லவும், பழனி இருந்துட்டு, மச்சான் என்ன மச்சான்? இல்லை பழனி, நீ எதுவுமே பேசவே பேசாத. என்ன உனக்கு தண்ணி கொடுத்தனும் போகணும் அப்படி தானே? நீ தாராளமாக போப்பா.
நான் எந்த ஒரு தடையும் சொல்கிறது கிடையாது. இங்கே பார்ப்பா சுகன்யா, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டு தனியாக தொழில் தொடங்கி என்ன வேணாலும் பண்ணுப்பா. நான் யாரையுமே தடுக்க போகிறதில்ல. யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயம் இல்லைல்ல. எதுக்காக நான் சும்மா தேவையில்லாமல் ஃபீல் பண்ணி வருத்தப்படணும். இங்கே பாரு பழனி, உன் இஷ்டமாக எல்லாமே பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு, ஏங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம பழனிக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சுகன்யா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு பேக்கை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா இருந்துட்டு, அத்தை அழுகாதீங்க அத்தை, ஒவ்வொருத்தராக இப்படி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. பழனி சித்தப்பா தானே, அவங்க எதிர்த்த வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. சீக்கிரமாகவே நான் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அத்தை. இந்த குடும்பம் ரெண்டாக உடையாத அத்தை. நீங்கள் நினச்ச மாதிரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, ஏ மீனா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சந்து கேப்பில் சிந்து பாயிற போல. அப்படியெல்லாம் என்னால் இந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஆளுக்கிட்டலாம் என்னால் கஷ்டப்பட முடியாது. நான் நினச்ச மாதிரி சுதந்திரமாக இருக்கணும். வா நம்ம இப்போவே கோட்டர்ஸ் போகலாம். அதான் தீபாவளி கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். தீபாவளியும் கொண்டாடி ஆச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுவோம். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அத்தையும் மாமாவும் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்கள நம்ம தனியாக விட்டுட்டு போகலாமா? ஏங்க நான் இப்போலாம் வரலைங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம செந்தில் பயங்கர கோவமாக அங்கேருந்து கோட்டஸ் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம கதிர், சரவணன் எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, யாரை நினச்சுமே நீ அழுகாத, யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் நம்ம மயில், அதுக்கப்புறம் பாண்டியன், சரவணன் இவங்க 3 பேருமே கடைக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போது இங்கே மயிலோட அப்பாவுமே வராங்க. சரவணன் வந்து மயிலோட அப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தாவே எரிச்சலாக வருது. கடையில் உள்ள மொத்த பணத்தையும் சுருட்டுறதுக்காக தான் இந்த ஆள் வரான். இவனை இப்படி விட்டால் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரவணன் டெலிவரிக்காக கிளம்பி போயிடுறாங்க. டெலிவரிக்கு போகிற இடத்துல தான் இங்கே அந்த மீசக்காரங்க ஒருத்தவங்க நம்ம பாண்டியனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 10,000 ரூபாய் மாணிக்கத்துக்கிட்ட, அதாவது மயிலோட அப்பா கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறாங்க. என்னப்பா சரவணா, நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடியே 10,000 ரூபாய் வந்து உன் ஒய்ஃபோட அப்பா கிட்ட பணத்தை கொடுத்தேன். என்ன அந்த பணத்தை உன் அப்பா கிட்ட கொடுத்துட்டாரா அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, உன் அப்பாவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது காசு இருந்தது, அதை கொடுக்கலான்னு வந்தேன். உன் அப்பா அப்போது இல்லை, அவர் தான், நான் அவர் சம்மந்தி, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கினாரு. இன்னும் கொடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் கொடுத்துட்ருப்பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அங்கேருந்து போகவும் பயங்கரமாக யோசிச்சுட்டே போகிறாங்க. இந்த பணத்தை அவர் கொடுத்ததா ஞாபகமே இல்லையே. அப்பா கிட்ட கொடுத்துருப்பாரோ? கண்டிப்பாக அந்த மனுஷன் கொடுத்துருக்கவே மாட்டான். கண்டிப்பாக ஏமாத்திட்டு இருப்பான். தீபாவளி சீருன்னு ஒன்று கொண்டு வந்தானே, கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு ரூபா கூட இல்லை. மொத்த பணத்தையும் கடையில் இருந்து தான் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறப்போ தீபாவளி சீர் வாங்குறதுக்கு மட்டும் அவனுக்கு எப்படி பணம் வந்திருக்கும்? ஒருவேளை அந்த 10,000 ரூபாவை வச்சு தீபாவளி சீர் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. சரவணன் இப்போ கடைக்கு வந்ததுமே இங்கே மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. மயிலுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாமா வந்ததும் வராதுமா நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன மாமா இப்படி பார்க்குறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ பண்ணுறது எல்லாமே கேடித்தனம் தானே, நீ பண்ணுற ஒரு செயலாவது நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன விஷயம்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஒருத்தரவங்க தீபாவளிக்கு முன்னாடி உங்ககிட்ட, அதாவது உங்ககிட்டையும் உன் அப்பங்கிட்டையும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதை நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மயிலுக்கு புரிய வந்துடுது. திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஐயோ மாமா அந்த 10,000 ரூபாவை கேட்குறாங்களே, அந்த பணத்தை வச்சு தான் அப்பா தீபாவளி சீர் பண்ணாங்க, இன்னுமே அப்பா அந்த பணத்தை ரெடி பண்ணவே இல்லையே. ஐயோ நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே நம்ம மயில் வந்து, என்ன மாமா சொல்கிறீங்க, 10,000 ரூபாவா? எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லவும், ஏய் பொய் பேசாதடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீயும் அப்பனும் தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கீங்க, அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள, அந்த பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தாங்க, என் பணம், அதாவது என்கிட்ட இருக்கிறது பேங்க்கில் இருக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், ஓ உங்ககிட்ட தான் இருக்கா, ஏன் நீங்கள் அந்த பணத்தை என் அப்பா கிட்ட ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாப்பிள, அதெல்லாம் மெதுவா குடுத்துக்கலாம். எங்க போயிற போகுது? என்கிட்ட தானே இருக்குது" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம அ பா சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பணத்த என்கிட்ட குடுங்க. கடை கணக்குல ஏற்கனவே இடிக்குது. இப்போ நீங்களும் அந்த பணத்த குடுக்காம இருக்கீங்க. அ குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்து மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. "என்ன பணத்த குடுக்க சொன்னா, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அது இல்ல மாப்ள, அந்த பணம் இப்போ செலவாயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டதுமே சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன செலவாயிடுச்சா? நீங்க எதுக்காக அந்த பணத்த செலவு பண்ணணும்? அது ஒண்ணும் உங்க பணம் கிடையாதே! எல்லாம் நம்ம பணம் தான மாப்ள. நம்ம எல்லாரும் ஒரு கடையில தான வேலை பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, எல்லாம் நம்ம பணமெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கடையில வர எல்லா பணமும் என் அப்பாவோடது மட்டும்தான். என் அப்பா எம்புட்டு கஷ்டப்பட்டு இந்த கடைய முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில வர ஒவ்வொரு ரூபாவுமே என் அப்பாக்கு தான் போய் சேரணும். நீங்க இந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கீங்க. தேவையில்லாம முதலாளி மாதிரி ஓவரா சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன செலவாயிடுச்சு? என் அப்பா கிட்ட கேட்டுட்டு அந்த பணத்த செலவு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்து மாப்பிள, 10,000 தானே, நான் ரெடி பண்ணி குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! 10,000 உங்களுக்கு அம்புட்டு சாதாரணமா போயிடுச்சா? எனக்கு இப்பவே பணம் வந்தாகணும். இல்லைனா அப்பா வந்தாங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்த சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு, "என்ன மாமா இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் 10,000 எடுத்து செலவு பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஓ! உரிமையை பற்றி நீ பேசுறியா? நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொன்னேன் அப்படின்னா, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த கடையிலும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நீ இருக்கவே முடியாது. தெரியும்ல, என் அம்மாவோட மனசும் என் அப்பாவோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருக்கேன். நான் விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கூட சொல்லிடுவேன். சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். உன்னை பார்த்தாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குடி. உன்னை உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ, நீ எனக்கு பொண்டாட்டியாக வந்து அமைஞ்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியனுமே வேலை முடிச்சு இப்போ கடைக்கு வரவும், "டேய் சரவணா, என்னடா கடையில் வச்சு இப்படி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா, அதான் தீபாவளிக்கு முன்னாடி ஒருத்தவங்க உங்களுக்கு பணம் 10,000 கொடுக்கணும் இல்லைப்பா, கொடுக்க வேண்டியது இருந்ததில்ல, அந்த பணத்தை இதோ மயிலோட அப்பா கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. மயிலோட அப்பா அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாராம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னடா சொல்கிற சரவணா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாப்பா, 10,000 பணம் எங்கன்னு சொல்லி கேட்டால் செலவாயிடுச்சு" அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறாரு. "இதுக்கு முன்னாடியே 1,100 நம்ம கடையில் காணாமல் போயிருக்கு. அந்த பணத்தை பழனி மாமா தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அபாண்டமாக அவர் மேலே பழி போட்டீங்க. ஆனால் அவரெல்லாம் அந்த பணத்தை எடுக்கலப்பா, இவர் தான் பணத்தை எடுத்தது. அதை என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு வந்து மயிலை கேட்டேன். என் அப்பா திருடவே மாட்டார், என் அப்பா சரி உத்தம பத்தமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வசனம் பேசினா தெரியுமா? அப்பா, இவங்க 2 பேருமா சேர்ந்து கடையில் உள்ள எல்லா பொருளையும் யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போகணும். அதே சமயம் கடையில் உள்ள கல்லா பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து சுருட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. இவங்க யாரையுமே நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாண்டியன் இருந்துட்டு, "டேய், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியலடா" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம மயில் இருந்துட்டு, "பார்த்தீங்களா மாமா, எப்படியெல்லாம் என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு, நானும் என் அப்பாவும் திருடுவோங்களா? நீங்களே சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லவும், உடனே சரவணன் இருந்துட்டு, "சரிப்பா, அவங்க பணத்தை திருடல. சரி, ஓகே, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 10,000 உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாகலான்னு கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "சமந்தி, அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளவே கொஞ்சம் செலவாயிடுச்சு. பண்டிகை நேரம் இல்லையா, அதனால தான் சமந்தி. 10,000 தானே, நான் திருப்பி சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் சமந்தி" அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் வந்து ஒரு ரூபானா கூட கரெக்டாக கச்சிதமாக பொறுப்பாக எடுத்து வைக்கிறவர் 10,000 உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. "இங்கே பாருங்கள் சமந்தி, கடையில் நீங்கள் வந்ததுலேருந்தே கஷ்டமான வேலை எதுவுமே நீங்கள் செய்கிறதில்ல. நானும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா வயசானவங்க முடிகிற வேலையை மட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பண விஷயத்துலலாம் இப்படி விளையாடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும்ல. எனக்கே தெரியாமல் பணத்தை செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு வார்த்தை இப்படி பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது, அந்த பணத்தை நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் சம்மந்தின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லியிருக்கணும்ல சம்மந்தி. சொல்லாமல் ஏன் மறைச்சிங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கூட அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எந்த தைரியத்தில் இப்படிலாம்
இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பசங்க ஒரு ரூபா கூட இந்த கடையிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தது கிடையாது. நானும் எடுக்கவும் விடவே மாட்டேன். ஒரு ரூபா இதில் காணாமல் போச்சுன்னா கூட அரசிக்கிட்ட கணக்கு பார்த்து மொத்தத்தையுமே துல்லியமாக அவள் கணக்கு போட்டு சொல்லுவா. அப்படி நீங்கள் இந்த கடைக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே ஒரு ரூபா கூட லாபமே இல்லை. முதலுக்கே மோசக்கேடாக தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் சம்மந்தி, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அந்த 1100 நீங்கள் தான் எடுத்துருக்கணும். பாவம் பழனி மேலே நான் அபாண்டமாக பழி போட்டுட்டேன். அவன் 30 வருஷமாக இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்பாமல் உங்களை நம்பி தொலைச்சிட்டேன். டே சரவணா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், அப்பா இதுக்கே நீங்கள் இம்புட்டு கோவப்படுறீங்க. இந்த மயில் பற்றின விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எம்பிட்டு கோவப்படுவீங்க. இவ எம்ஏன்னு சொல்லிட்டு படித்து கிழிச்சிட்டு தான் நம்மக்கிட்டலாம் ரீல் விட்டுருக்கிட்டு இருந்தாலப்பா. அதெல்லாம் சும்மாப்பா. இவ படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா இவளோட வரலாறு எல்லாமே இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து அதாவது நம்ம சரவணன் பாண்டியன் கிட்ட மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பாண்டியன் வாயடிச்சு போயிடுறாங்க. ஏப்பா மயில், சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையாப்பா? நீ எம்ஏ முடிக்கலையா? நீ எம்ஏ முடிச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு நான் உனக்கு டீச்சர் வேலையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தனேப்பா. அப்போது படிக்காமையே நீ கிளாஸ் எடுக்க போனியப்பா. என்னப்பா இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக மயில்கிட்ட பேசவும், மயில் இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மாமா அது வந்து மாமா எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லவும், என்னப்பா என்ன குடும்ப சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு? குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு பொய் சொல்கிறது திருடுறது சுத்தமாக பிடிக்காது. அந்த 2 கெட்ட பழக்கமும் உங்ககிட்ட இருக்குது. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இவங்க குடும்பமே ஃப்ராடு குடும்பம்ப்பா. இந்த மயில் கூட எனக்கு ஒன்று சேர்ந்து வாழவே சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா. தயவு செஞ்சு இந்த மயிலை அவங்க அப்பா கூடவே அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ பாண்டியன் மயில் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.